இந்த முறை இந்த தொகுதியில யாரு ஜெயிப்பா நீங்க நினைக்கிறீங்க? இங்க வந்து டிஎம்கே தான் ஜெயிக்கணும். டிஎம்கே எப்படி சொல்றீங்க இந்த முறையும்? ஓரளவுக்கு இங்க வந்து டிஎம்கே நல்லா செஞ்சிருக்கு. ம். சின்ன சின்ன குறைகள் இருக்கு, இருந்தாலும் நல்லபடியா ஆட்சி இது பண்ணுறோம். ஓகே. ஏற்கனவே இந்த ஆட்சியில நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா டிஎம்கே? படிப்பு செலவுக்கு பிள்ளைங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா எஜுகேஷன் எல்லாம் செலவு பண்ணுறாங்க. அதான் அரசாங்கம். எக்கனாமிக்கலாகவும் நல்லா இருக்கு. ஒரு தனிநபர் பொருளாதாரமும் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. வேற என்ன? ஏடிஎம்கே போன முறை ஏடிஎம்கே நிறைய அவங்களும் ஈக்குவலா ஓரளவு வாக்குகள் எடுத்திருக்காங்க இல்லையா? அவங்களுடைய ஆட்சியில வந்து பிஜேபி கூட்டணி இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன சொல்றது, அவங்க ஆட்சியில இஸ்லாமியர்களுக்கும் தலித்துக்கும் அவங்களுடைய ஓட்டு இல்லை அவங்களுக்கு. ஓகே. மோஸ்ட்லி இப்போ இந்த விஜய் நிற்கிறதுனால இஸ்லாமியர்கள் ஓட்டு டிவிக்கு போகும்னு நினைக்கிறீங்களா? ஓட்டு பிரியம், அதனால ஓட்டு பிரியம் தான் அவங்களுக்கு. ஜெயிக்கலாம் வாய்ப்பு இல்லை. சமமான ஒரு ஓட்டு வேணா வாங்கலாம், ஜெயிச்சு ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட் எல்லாம் ஆக முடியாது. அதனால இந்த ட்ரிப்பும் டிஎம்கே தான் வரும்ன்றாங்க. சரி. இந்த தொகுதி எம்எல்ஏ எப்படி எல்லாம் நல்லா பண்றாரா? எல்லா ஏரியா ஓரளவுக்கு நல்லா மக்களோட குறைகள் நிவர்த்தி பண்றாரு. சில குறைகள் இருக்குது. இந்த ஆதம்பாக்கம் நிதி ஸ்கூல் கிட்ட இந்த கேட் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் அது நிவர்த்தி ஆகலை. என்ன காரணம்னு தெரியல. அது இல்லாம சின்ன சின்ன குறைகள் இருக்கு. ஓரளவுக்கு பண்றாரு. நல்லா இருக்கு.